வழக்குகளை மாற்றுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். அவரிடம் பேசுவோம். சசி, வணக்கம். தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஏற்பட்ட இரண்டு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் தற்போது இங்கே பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கு பிடிப்பதில் ஏற்பட்ட வழக்கறிஞர்களுக்குள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் யார் இந்த வழக்கை பிடிப்பது என்பது குறித்தான ஒரு வாய்ப்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. அந்த தகராறு முற்றவே உடனடியாக கைகலப்பாகவும் மாறி இருக்கிறது. அங்கு இருந்த சேர்களை கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருந்த ஹெல்மெட்டை எடுத்து 15க்கும் மேற்பட்டோர் இரு தரப்பினரிடையே மாறி மாறி தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் 2 பேருக்கு மண்டை உடைந்து அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கவும் பட்டிருக்கிறார்கள். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளிக்கேணி உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.